Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோர்வு, பலவீனம், இன்னும் பிரதர் என் வாழ்க்கை ரொம்ப ட்ரையா போகுது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னும் முக்கியமாக 10 மாதம் இயேசு நம்மளை வழி நடத்திருக்கிறார். அதற்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்வோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. கவலைப்படாதீங்க. இயேசு அவர் சித்தத்தின்படி, அவர் திட்டத்தின்படி ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு போவோம், வாருங்கள். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக நன்றி அப்பா. 10 மாதம் எங்களை ஆளுகை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இனியும் நீங்க எங்களை வழிநடத்தி தரப்போதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 124:8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. Psalm 124:8 Our help is in the name of the Lord who made heaven and earth. Amen. Thank you Jesus. இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது கேட்கிற அநேகர் வாழ்க்கையில உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க இயேசுவே. உண்மையே நம்பி இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. இயேசுவே, எங்களுக்கு எப்போ என்ன செய்ய வேண்டும் என்று உமக்கு எல்லாமே தெரியும் ஐயா. ஏன்னா எங்களை படைத்த தேவாதி தேவன் நீங்க தான் இயேசு கிறிஸ்துவே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே. நன்றி அப்பா. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தரும் என்னென்ன தேவைகள் இருக்கிறாங்க, இன்னும் என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உங்க நாமம் அவங்க வாழ்க்கையில மகிமைப்பட கிருபை செய்யுங்க அப்பா. சுகவீனங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், நிந்தனைகள், அவமானங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் காரியங்கள் கைகூடியவாறு கிருபை செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவே. உங்க வருகைக்கு நாங்க ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமா இருங்க நீங்க சொல்லிட்டீங்கப்பா. அப்பொழுது உடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் உறுதியாக தரித்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்குங்க. வணைந்து ஆளுகை செய்யுங்க. இன்னும் பிற மக்கள் மத்தியில கர்த்தாவே நாங்க சாட்சியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிக்க கிருபை செய்யுங்க அப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. கல்வாரி சிந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டெடுத்ததுக்காக நன்றி. நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தலத்தில் உங்க நாம மகிமைப்படுற வண்ணம் எங்களை உருவாக்குங்க. வணைந்து ஆளுகை செய்யுங்க. இந்த புதிய மாதத்துக்கான கிருபை செய்ததுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் உங்க வல்லமை, உங்க கரம், உங்களுடைய பிரசனம் எங்களை வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உண்மையை நாங்க நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே, நீங்க எங்களுக்கு உதவி செய்ய போவதுக்காக நன்றி. தேவ நாமம் எங்க வாழ்க்கையில மகிமைப்படும். தேங்க்யூ ஜீசஸ். அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில ஆளுகை செய்வீராக. பிள்ளைகளின் வாழ்க்கையில நீங்க வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.